ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் என்னோட கார் ரிமோட் கீயோட பேட்டரி போயிடுச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம். இதான் அந்த பேட்டரி நம்பர் 2450. ஸோ இதான் என்னோட கார் பேட்டரி ஃபோர்ட் ஆஸ்பயர். ஸோ இதோட ரிமோட் கீ. ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே கீ இருக்கும். இதை புஷ் பண்ணி கீயை வெளியே எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பேக் சைடு ஓப்பனாக இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் பேட்டரி இருக்கும். பேட்டரியை வந்து ஸோ உங்களால் கைட்டெலாம் எடுக்க முடியாது. பேட்டரி நம்பர் 2450. ஸோ கைட்டெலாம் எடுக்க முடியாது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் வச்சு குத்தி விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தென் இதான் பழைய பேட்டரி, இது ஒர்க் ஆகலை. தென் நம்ம வாங்கின புது பேட்டரி இப்போ இன்செர்ட் பண்ண போகிறோம். 2450. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். பேனசோனிக் பிராண்ட். ஆல்ரெடி பேனசோனிக் பிராண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதே இதை ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பேட்டரி வந்து எப்பவுமே பேக்கப் வச்சுக்கோங்க. ஹில் சைடு போகும்போது கூலிங் ஆகும்போது உங்களுக்கு பேட்டரி ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் கார் லாக் ஆகிடும். தென் அதனால் வந்து புது பேட்டரி வாங்கி எப்பயுமே பேக்கப் வச்சுக்கோங்க. தென் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம கைட்டை இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பேக்கப் மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தென் கீயும் உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு. ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.